கடகராசிக்காரர்கள் இப்போ நம்ம மிதுனத்துக்கு நல்லா சொல்லிட்டோம். ஸோ கடகத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது மாதிரி சொல்ல முடியாது. சரி. ஏன்னா 2ல் இப்போ கேது இருக்கார், 8ல் ராகு இருக்கார். அப்புறம் ஜென்மத்தில் குரு உச்சபலம் பெற்று இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ மிதுனத்துக்கு இவங்களாம் சொன்னாங்க பாருங்க, உழைச்சி 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 எதுவுமே அனுபவிக்கணும். இப்போ குரு வந்து ஜென்மத்துக்கு வரும்போது இவங்களால மற்றவங்களுக்கு நல்லது நடக்குமே தவிர இவங்க அதை அனுபவிக்கிறது கொஞ்சம் சுமார் தான். அப்புறமும் இவங்களுக்கு கூடவே கேது வந்துடுவார். இப்போ 7ஆம் இடத்துல ராகு இருப்பார். பாக்கியத்தில் என்னதான் சனி பகவான் இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு அதிகமான உழைப்பு இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும். இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் 10 பேர் செய்கிற வேலையை இவங்க செய்யணும். ஸோ அதை இப்போது என்ஜாய் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் இப்போ நடந்த எலெக்ஷன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு பதவி வந்தாலும் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகமாகும். அதை அவங்க சமாளிக்கிறதுக்கு திணறுவாங்க. அது கஷ்டப்பட்டு தான் இவங்க பண்ணணும். அது வீட்டு வேலையாக இருக்கலாம், ஆஃபீஸ் வேலையாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். ஸோ நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். புதுசாக கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த பொறுப்புகள். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு டு நெயில் இட் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா வரும். ஸோ அவங்களுக்கு பொறுமை நிதானம் அதிகம் தேவை. அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறதோ இல்லை இந்த பழியை மற்றவங்க மேலே போடுறதோ அப்படிங்கிறது இல்லாமல் இந்த காலகட்டம் நான் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு தவ வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வில் பி அ கேக் வாக். ஸோ இதை நான் விசாரப்படுறேன், இதில் நான் டிப்ரெஷன் வந்துருச்சு, ஐயோ நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சா இந்த ஒரு வருஷ காலமும் அப்படி தான் கழிக்கணும். அதனால் இவங்கள பார்த்துக்கிட்டு ஸோ இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய ஆன்மீக ரீதியாக இருக்குது. நீ யோகா பண்ணு, மெடிடேஷன் பண்ணு, வியாழக்கிழமை ஆனால் போய் ராகவேந்திர சுவாமியை போய் பாரு. எத்தனையோ கோவில்கள் இருக்குது. ஒரு நாள் இரவு அந்த பௌர்ணமியிலெல்லாம் அங்கே போய் தங்கிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான வழிபாடுகளை கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் எடுத்துக்கணும். ஸோ மைண்டு தெரப்பி அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இது ரெண்டும் தான் இந்த ஒரு வருஷ காலமும் யூ ஹேவ் டு ஒர்க். அப்பா, குடும்ப சுமையும் பணிச்சுமையும் அதிகரிக்க போகுது. சுமையை வந்து சுகமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இந்த ஒரு வருஷம் ஓட்டிடலாம். அருமையான தகவல்மா. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்க போகுது கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்? கடகராசி என்பவர்களுக்கு இது ஜென்ம குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு குரு பயிற்சியிலுமே ஏதோ ஒரு ராசிக்கு ஜென்ம குரு வரும். இப்போ இதுக்கு முன்னாடி மிதுனத்துக்கு ஜென்ம குரு இருந்தது. ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த மிதுனத்தில் குரு ஜென்ம குருவாக இருந்து அவர் வந்து செவ்வாய் ராகு குரு இந்த நட்சத்திரங்கள் வழியில் சஞ்சரித்து பலன்களை கொடுப்பார். அது வந்து அந்த ராசிக்கு பெரிய அளவுக்கு அந்த நட்சத்திரங்கள் வந்து பகையாக இருக்காது, ஒன்று மட்டும். ஆனால் கடகத்துக்கு பார்க்கும்போது புனர்பூசம்னு சொல்லக்கூடிய குரு நட்சத்திரத்துலேருந்து சீக்கிரமாக அடுத்து பூசம் ஆயில்யம்னு சொல்லக்கூடிய சனி புதன் சாரத்தில் வந்துடுவார். இந்த ரெண்டுமே கடகராசிக்கு கடுமையான பாதகத்தை செய்யறதுக்கு காத்துட்ருக்கும். எப்போ வந்து இவங்களுக்கு நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கலாம், எப்போ வந்து கேரக்டர் பெயரை கெடுக்கலாம், இவங்க சொத்தை வந்து எப்படி அழிக்கலாம், பதவியை எப்படி பறிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த நட்சத்திரத்தின் வழியில் இந்த ஜென்மகுருவாக இருந்து செயல்படுவார். அப்போ அதில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு, அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு, இந்த ஒரு வருஷத்தை நல்லபடியாக அனுபவிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டால், இவங்களுக்கு இப்போ சனி வந்து நல்ல பலன்களை கொடுக்குறார். படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு மிகப்பெரிய கல்லூரி யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கும், வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும். அதை சனி கொடுத்தார் 9ஆம் இடத்துலேருந்து, தர்மஸ்தானத்திலிருந்து. ஏன்னா அவர் வந்து தர்மவான்னு சொல்லுவோம். அவர் 7ஆம் இடமான மகரத்துலேயும் 8ஆம் இடமான கும்பத்திலையும் இருக்கும்போது ஆட்சி பலம் பெற்று ஒரு பகையாளியாக இருந்து கடகத்துக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்குறார். இப்போ 9லேருந்து அப்புறம் 10ஆம் இடத்துக்கு போய் நீச்சம் அடைந்து கடுமையாக கஷ்டப்படுத்த போகிறார். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 2.5 வருஷம், ஆல்ரெடி ஒரு 5 வருஷம், இதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் இவங்களை கஷ்டப்படுத்த போகிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மவான் இல்லையா, அந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அவர் நல்ல பொசிஷனில் கொண்டு போய் பெரிய காலேஜ், பெரிய ஆஃபீஸு அப்படின்னு உட்கார வைப்பார், பெரிய பதவியில் உட்கார வைப்பார். அப்போது இவங்க அந்த குரு ராசியில் இருக்குன்னு சொல்லி நல்லவர்களை கூட வச்சுட்டு நல்ல விஷயங்களை செஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பையன் படிக்கிறான், நல்லா படிக்கிற பசங்களை கூட வச்சுக்கிட்டு நல்லா படித்தா கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணிவிடுவான். அதே மாதிரி மிகப்பெரிய பொறுப்பு ஒருத்தர் எடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கக்கூடிய அதற்குன்னே இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அதிகாரிகள் இருப்பாங்க. இவங்களை கூட வச்சுக்கிட்டு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொன்னால் அவங்க வந்து நல்ல பேர் எடுத்துருவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அந்த எதுவுமே சம்மந்தப்படாத வெளிநபர்களை கூட வச்சுட்டு அவங்களே அவங்க அழிவதற்கு காரணமாக இருப்பாங்க.
இந்த விஷயத்தில் கருத்தில் கொண்ட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அப்பா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசியாக நம்ம அந்த கடக ராசியை பார்க்கலாம் இல்லைங்களாம்மா? கண்டிப்பாக ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்காங்க. நம்ம சுற்றி யார் இருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்குங்க சார். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் நல்லதா? கடகராசி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு கடகராசிக்கு எல்லாரும் குட் நியூஸாக சொல்ல வருவாங்க. ஆனால் அவங்க மனசில் இருக்கிற துக்கத்தை உட்காந்து கேட்கணும் யாராவது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் என் வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு வாங்க. நான் அதை கேட்கவா வந்து அங்கேருந்து 2 கிலோமீட்டர் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல வந்தேன்னு சொன்னால், அந்த மாதிரி அவர்கள் எதிர்பார்த்த விஷயம் நில்லா இருக்கும். இப்போ என்னங்கிறது அண்ணா சொன்னது, மேடம் சொன்னதை விரிவாக அதை ஒரு இதை எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன். கேந்திர திரிகோண யோகத்தில் இவங்க இருக்காங்க. கேந்திர திரிகோண, அதாவது கேந்திரம்னா என்னென்னா 4ஆம் இடம். இது விஷ்ணு ஸ்தானம்னு பேர். காலபுருஷ தத்துவத்தில் 4ஆம் இடம். அங்கே போய் உட்கார்றாரு. அப்போ செயலில் சூப்பராக இருப்பாங்க. அவங்க செயல் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதில் திரிகோண யோகம்னு வாங்க. இவங்க பார்க்கறது பூரா திரிகோண ஸ்தானத்தை பார்ப்பாங்க. 5, 7, 9ஆம் இடத்த குரு பார்க்க போகிறார். சரி, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. கேந்திர திரிகோணம் இதெல்லாம் ரொம்ப சூப்பர். யாருக்கு அமையும்? அதாவது திருப்பதியில் போய் பத்மாவதி தாயார் கோயிலும் சூப்பர் தரிசனம், பெருமாளையும் சூப்பர் தரிசனம். டேடாடா வரும்போது மகிழ்ச்சியாக லட்டு 2 எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க? அந்த மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் ஒன்று இருக்குது, இவங்க அதிபதினு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்க உங்களை ஓட விடும். ஏன்னா கேந்திர திரிகோணம்ங்கிறது யோகம், அதுக்கு அப்படியே ஆப்பனண்டாக மறைவு ஸ்தானாதிபதியும் வருதான். நான் சொல்கிறது உங்களுக்கு மறைமுக சத்ருஸ்தானாதிபதி இவர் தான். யார்? அதிபதி. அப்போது இது எல்லாம் நல்லா இருந்தாலும் கூடவே ஒரு சத்ரு உட்காந்துருப்பான். கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். சத்ருன்னு தெரிஞ்சாலும் வேறு வழி இல்லாமல் நீங்கள் வச்சுருக்கணும். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், மனைவி கணவராக இருக்கலாம், எல்லாமே சேர்ந்துருக்கலாம். அது ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம். வேறு வழி இல்லை. பொறுத்துக்கும். ரொம்ப நாள் எப்படிமா பொறுக்கிறது? ஒரு டப்பாவில் 1/2 கிலோ அரிசியை வைக்கணும்னா 1/2 கிலோ தான் வைக்க முடியும். 1.25 கிலோ வைக்கணும்னா ரொம்ப அழுத்தி வைக்கிறது எவ்வளோ கஷ்டம். இது கடகராசி அன்பர்கள் அதான் சூப்பராக சொன்னாங்க. அதாவது ரொம்ப நல்லா இருக்குது, பொறுப்புகள் அதிகம், ஆனால் அதில் அகாமடேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்களே. இதுதான் இந்த யோகங்கள் இருக்குது இவங்களுக்கு. நடக்கிற வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை, அதே எங்கள் அப்பா வேறு சைடு ஆக்டர்லாம் இல்லை, டைரெக்டாக ஹீரோ தான், இதெல்லாம் ஓகே தான். பட் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். நான் சொல்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்டாக போவாங்க. எல்லா பொறுப்புகளும் தன் மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள். பட் நினப்பதெல்லாம் கேக் வாக்காக இருக்கும் அவங்களுக்கு. எல்லாமே நடக்கும். பட் உள்ள அளவில் நீ பீஸ் இருக்கியா? சரி, நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன். நீங்கள் சம்பாதிக்கிறது எதுக்கு? சந்தோஷம், பீஸ். கல்யாணம் பண்ணுறது சந்தோஷத்துக்காவா அப்படின்னு அவங்க கேட்குற மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா கடகராசி அன்பர்கள் ஃபீல் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குது. அப்போ யோகத்தில் கவலையும், கவலையில் ஒரு விதமான யோகங்களும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். தயவு செய்து ஒன்றே ஒன்று, உங்களுக்கு சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டால் சூப்பராக தான் இருக்குது. கூட இருக்கிறவங்கக்கிட்ட ரகசியத்தை மட்டும் சொல்கிறதுல கவனமாக இருங்க. ஃபோன் வந்துச்சுன்னா தனியாக எடுத்துகிட்டு போயிருங்க. கொஞ்சம் அவங்க முன்னாடி பேசுனீங்கன்னா அது அப்படியே விளம்பரத்துக்கு வந்துடும். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் கடகராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்கும். மனைவி அல்லது கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கடகராசி அன்பர்களுக்கு ஒரு 15 செகண்ட் எடுத்தாலும் கடகராசிக்கு புரிஞ்சிருக்கும். அருமை. அதாவது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, உடன் இருப்பவர்களுக்கு மீது அதிக கவனம் தேவை. அதுதான் ரொம்ப இப்போ முக்கியமான சொல்லப்படுறது. யார் கூட இருக்காங்க அவங்க கிட்ட நாம எப்படி, அவங்க எப்படியாவது இருக்கட்டும், நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இருந்துட்டோம்னா ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம். கண்டிப்பாக அழகான விஷயங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கு? எல்லாருமே என்னென்னமோ சொல்கிறாங்க, பாவம் குழப்பத்தில் இருப்பாங்க இப்போ கடகராசிக்காரங்க. ஆனால் பார்த்தீங்களா, கடகத்துக்கு சொல்லும்போது என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க, கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கள் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு
ஒரு ப்ரீத்திங் பீரியட் கொடுக்குற மாதிரியான குரு பயிற்சி தான். ஏன்னா கடந்த ஒரு 3 வருஷம் அஷ்டம சனியில் நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு இருந்தாங்க. குருவும் 12வது வீட்டில் அவங்களுக்கு விரயஸ்தானத்தில் தான் இருந்தது. போன மார்ச் 6 வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகி அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. போன மார்ச்லேருந்தே ஓரளவுக்கு ஒரு சரியான நேரம் அவர்களுக்கு தொடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் குரு சாதகம் இல்லாத சூழலில் இருந்ததுனால பல சவால்களை இன்றளவும் அவர்கள் எதிர்கொண்டுகிட்டே தான் இருப்பாங்க. பட் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி ஜென்ம குருவாக வருகிறது அப்படின்னு ஒரு கலக்கம் இருக்கும். ஏன்னா மிதுனத்துக்கே பல விஷயங்களை சொன்னோம். ஜென்ம குருவாக இருந்துச்சுன்னா ஒரு சிறைக்குள்ளே வாழற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமா அன்போடு சொல்றது உடலையும் மனதையும் பார்த்துக்கணும். உடம்பை கிடக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது. மனதை எந்த விஷயங்கள்லாம் பாதிக்குமோ அதிலிருந்து கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. அண்ணன் அற்புதமாக பதிவு பண்ணார். 5, 7, 9ஆம் இடத்து பார்வை என்பது கடகத்துக்கு மிகச்சிறந்த பார்வை. பஞ்சமஸ்தானத்தை பார்க்கும் பொழுது திருமண வயசில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். குழந்தைங்களை பிரிஞ்சு வாழக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்களோடு இணக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி இந்த ராகு கேது வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாகவே கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவு. இது இந்த 1.5 வருஷம் இல்லை, அஷ்டம சனி நடந்த 3 வருஷமாகவே நிறைய பாதிப்பு வந்திருக்கும். இல்லற வாழ்க்கையில் பாதிப்பு, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, தவறுதலான சேர்க்கை, தவறுதலான தொடர்பு, தவறான பழக்க வழக்கங்கள்லாம் மாட்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுலாம் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அப்போ அந்த வழிகள் எல்லாம் மாறும். அப்போ ரொம்ப குறிப்பாக 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஏற்கனவே விவாகரத்து வாங்கினவங்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். 8ல் ராகுவும் 2ல் கேது இருக்கிறதுனால பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப கவனம். பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. ரகசியங்களை யார்கிட்ட சொல்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியமாக அண்ணன் பதிவு பண்ணாங்க. அது செல்லில் பேசுறதுல இருந்து. ஏன்னா கடகராசி எப்படின்னா தப்பு பண்ணும்போது மாட்ட மாட்டாங்க, தப்பே பண்ணாத போது தேவையில்லாம பிரச்சனை வரும். அவன் தப்பு பண்ணும்பொழுது எந்த தண்டனையும் கிடைக்காதுங்க. நைட்டில் ஒரு 12 மணிக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ லைக் போட்டுருவோம். அப்படி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு பரவலாக வைரலாக்கக்கூடிய சூழல்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கடகத்துக்கு. அதில் தயவு கூர்ந்து கடகம் ஜாகிரதையாக இருக்கணும். அப்போ முக்கியமானது 9ஆம் இடத்துல சனி. தந்தையினுடைய உடல்நலத்தில் கவனம். பூர்வீகத்தை விட்டு பல பேர் கொஞ்சம் வெளியில் வந்து வாழ்றதுக்குரிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்குது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா விரய செலவுகள் எல்லாம் சுபவரயமாக மாறும். கடந்த காலகட்டங்களில் தெய்வத்தை கையெழுத்து கும்பிட்டு கூட இந்த 3 வருஷம் பலன் கிடைக்கலன்னு நினச்ச கடகராசிக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்த குருச்சந்திர யோகம் என்பது வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ மனதளவிலும் உடலளவிலும் கண்டிப்பாக ஒரு புது தெம்பு இந்த குரு பயிற்சி தரத்தான் போகிறது. ஒரே ஒரு விஷயத்தில் எமோஷனல் ஹேண்ட்லிங் கொஞ்சம் தேவைப்படும் இந்த காலத்தில். உணர்ச்சி வசப்பட்டு பல முடிவுகளை தவறாக எடுத்துற வேணாம். எந்த முடிவு எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய வாழ்வு அற்புதமான வளர்ச்சியை நோக்கி போகக்கூடியதாக இருக்க போகுது. கண்டிப்பாக. அதாவது நால்வருடைய நம்மளுடைய கேட்கும் பொழுது என்னடா இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கக்கூடும், கவனமாக இருந்துக்கங்க. இந்த கவனமாக இருந்துக்கங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்மளை சுற்றி ஆள் இல்லை. நாம் ஒரு வழியில் போய் கெட்டு போயிட்டோம் அப்படின்னா இவன் போகிறானா போகட்டுமே, அவனும் கெட்டு போட்டோன்னு பார்க்குறவங்க மத்தியில் நம்மளை இந்த மாதிரியான நிகழ்ச்சியின் வாயிலாக கடகராசிக்காரங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, கோடான கோடி பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்வழிப்படுத்துதல் தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். எல்லா விஷயத்தை செய்யும் பொழுதும் நால்வர் சொன்னதையும் கருத்தில் கொண்டு அதுக்கு அடுத்த முயற்சியை செய்யுங்க அப்படிங்கிறது தான் கடகராசிக்கு நாங்கள் சொல்ல விருப்பப்படுறது.